ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே மாலை வேளையில அப்பா நாங்கள் ஒரு சிலராய் உங்களுடைய சமூகத்துல கூடி அப்பா உங்களுடைய பிரசனத்தை தியானிக்கவும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்துல வந்து செபிக்கவும் கத்தர் கொடுத்தின அப்பா இந்த பெரிதான பாக்கியத்திற்காக அப்பா நல்ல நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இப்போது அப்பா உங்களுடைய சமூகத்துல நாங்கள் தியானிக்கின்ற இந்த பகுதிகள் மூலமாக கத்தர் எங்களிடத்துல மகிமைப்படுங்க ராஜா. நீர் எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு ஏற்படுங்க ஆவியானவர் தாமே அப்பா அப்பா எங்களை ஒரு மனதோடு உங்களுடைய சமூகத்துல தியானிக்க கத்திருக்கிறதை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். மீட்பு பாதை கெஞ்சி கேட்கிற நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். இப்போது நம்ம வந்து சகரியா 12ஆம் அதிகாரத்தை வந்து நம்ம வாசிச்சோம். இந்த சகரியா 12ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 14 வசனங்கள் வந்து இதுல இருக்கு. இந்த 14 வசனங்கள்ல இது வந்து என்ன வசனங்கள் அப்படின்னா இதுக்கு அப்புறம் நடக்க போறதாக தீர்க்க தரிசனமாக சகரியா கூறுகிறத நம்ம பாக்குறோம். அதுலயும் முக்கியமா பார்த்தோம்னா இந்த அதிகாரத்துல வந்து இது வந்து அவர் ஒரு பாரம், ஒரு பேர்டன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு உண்டான ஒரு பேர்டனா நம்ம பாக்குறோம். இதுல சகரியாவினுடைய சில தீர்க்க தரிசனங்கள் சில அதிகாரத்துல 9ஆம் அதிகாரம் இந்த மாதிரி சில அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது இந்த வார்த்தையை வந்து அங்கே யூஸ் பண்றதை பார்க்கலாம். சகரியாவுக்கு வந்து சொன்ன அந்த வார்த்தை வந்து ஒரு பாரமாக இருந்தது இது நம்ம பாக்குறோம். இதுல இந்த தீர்க்க தரிசன வசனங்கள்ல இந்த 12ஆம் அதிகாரத்துல எதை குறித்து முக்கியமா வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா எருசலேமை குறித்து சொல்லியிருப்பாரு. அதாவது முதல் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னும் பாத்தீங்கன்னா அந்நாளில் நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியில உள்ள எல்லாருமே எருசலேமுக்கு எதிராக வருவாங்க அப்படின்னு பாக்குறோம். அதை நம்ம திரும்ப அதை பத்தி தான் சொல்லியிருப்பாரு. எருசலேம் குடிகளை பத்தி சொல்லியிருப்பாரு. பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் எருசலேமுக்கு விரோதமாக வருகிற ஒரு நாட்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எருசலேம் குறித்து அவர் வந்து சொல்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ப்ராமிஸும் எருசலேமுக்கு அவர் வந்து கொடுக்குறாரு. 6ஆம் வசனத்துல பார்த்தோம்னா எருசலேம் திரும்பவும் தன் ஸ்நானமாகி எருசலேமில் குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எருசலேமுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ப்ராமிஸ் வந்து நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே பார்த்தோம்னா எருசலேமுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பை நம்ம பாக்குறோம். எருசலேம் மக்களை வந்து ஆண்டவர் வந்து எப்படி ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த சம்பவம் சகரியாவின் தீர்க்க தரிசனம் வந்து எழுதப்பட்ட காலம் பாபிலோனுடைய சிறையிருப்புக்கு பிற்பாடு நடந்த காலம், இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நடந்த காலம். ஆனா அப்போவே அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசனமா இதுல சொல்லியிருப்பாரு. அதுல வந்து சொல்லியிருப்பாரு அவர்கள் தங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருப்பாரு. அவங்களுடைய ரட்சிப்பை குறித்து பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம கடைசியில இன்னொரு ப்ராமிஸை அவங்களுக்கு சொல்றாரு. அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இந்த எருசலேமை குறித்து அநேக காரியங்கள் இங்க நம்ம சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். சோ உண்மையில எருசலேமுக்கு என்ன நடந்தது, எருசலேம்ல எதுக்காக எருசலேம் மக்கள் வந்து ரட்சிக்கப்படணும், எதுக்காக எருசலேம்ல இந்த தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு, இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறிச்சா? ஏன்னா இது எழுதப்பட்ட காலம் பாபிலோன் சிறையிருப்புக்கு பிற்பாடான காலத்துல எழுதப்பட்ட இது இவ்வளவு நாள்ல இந்த சகரியா 12, 13, 14ஆம் அதிகாரங்கள்ல இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே வந்து அவர் வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நடைபெறக்கூடிய காரியங்களை அவர் பேசியிருப்பாரு. இந்த காரியங்கள்ல இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நம்முடைய நாட்களை நிறைவேறிச்சா இல்ல நிறைவேறி கொண்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து ஃபுல்லா நம்ம ஒரு அதோட ஃபுல் சிச்சுவேஷன் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அதுல நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த வசனத்தை நம்ம எடுத்துப்போம். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எருசலேமுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தையை நம்ம பாக்குறோம். ஏன் எருசலேம் மறுபடியும் குடியேற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஏன் எருசலேம் வந்து மறுபடியும் அந்த இடத்துல குடியேற்றப்படணும், அப்ப அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எருசலேம் குடியேற்றப்படணும் அப்படின்னா எருசலேமினுடைய அதாவது ஒரு எருசலேம் அப்படிங்கிறது ஒரு பிளேஸை குறிக்குது. அப்படின்னா அந்த பிளேஸ்ல இருக்க மக்கள் அந்த இடத்துக்கு மறுபடியும் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அதுதான் அது அந்த வசனத்தோட மீனிங். சோ இங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம குயிக்கா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல எருசலேம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து 2023ஆம் ஆண்டுல உள்ள மேப். இந்த மேப்ல பார்த்தோம்னா
இதுதான் வந்து இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசத்தை சுத்தி நம்ம பார்த்தோம்னா ஒரு சைடு எகிப்து, இன்னொரு சைடு ஜோர்தான், இன்னொரு சைடு சிரியா, அதே மாதிரி லெபனான். இந்த நாடுகள் எல்லாமே எல்லைகளை கொண்டிருக்கும். நமக்கு இஸ்ரேலுடைய சரித்திரம் வந்து நமக்கு தெரியும். எப்படி அந்த இஸ்ரேல் வந்து பிரிட்டிஷார்கிட்ட இருந்து அவங்க விடுதலை அடைஞ்சாருங்க, அவங்க எப்படி அந்த நாட்டுக்குள்ள போனாங்க, யூதர்கள் எப்படி அந்த இடத்த வாங்கி உள்ள போனாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். இப்ப நம்ம எருசலேம் பத்தி மட்டும் பார்க்கலாம். இந்த எருசலேம்ல 2 பகுதிகளில் இவங்க பாலஸ்தீனர்கள் இருக்கிறார்கள். பாலஸ்தீனர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இப்போ நம்ம வந்து அரேபியர்களை சொல்லலாம். அரேபியர்கள் வந்து 2 பக்கத்துல இருக்காங்க. எருசலேம்ல இருக்கவங்க கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்கள் தான் பிரதானமா அங்க இருப்பாங்க. கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் வந்து மைனாரிட்டி அங்க இருப்பாங்க. ஆனா வந்து பாலஸ்தீன் பார்த்தோம்னா ஃபுல்லா அரேபியர்களுடைய கைவசம் இருக்கும். சோ இங்க பார்த்தோம்னா இந்த காசா, அதுக்கப்புறம் மேற்கு கரை, இந்த 2 பிளேஸ்லயுமே இப்ப பாலஸ்தீனர்கள் இருக்காங்க. காசா, மேற்கு கரை. இந்த மேற்கு கரையில இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசம் தான் எருசலேம். அங்க இருக்க ஒரு மவுண்டைன் ஹில், ஒரு ஹில் ஸ்டேஷன். இப்ப நமக்கு வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் எப்படி ஒரு இமாலய மலை வந்து நடுவுல இருக்குதோ அதே மாதிரி ஒரு மலை பிரதேசம் தான் இந்த எருசலேம் வந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சோ இப்ப நமக்கு தெரியும் 2023 நடந்த போர் வந்து இந்த காசா எல்லையில நடக்குது. ஆனா இந்த போருடைய மூல காரணம் அப்படின்னா இந்த மலையில இருக்கக்கூடிய அந்த தேவாலயங்கள், அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்காக தான் அந்த போர் வந்து மெயினா, அதாவது ரூட் காசாவே நடைபெற்றுட்டு இருக்கும். இதுல இன்னொரு விஷயத்தை ஹைலைட்டை நம்ம பார்க்கலாம். இஸ்ரேலுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா, இது வந்து இஸ்ரேலர்கள் இல்ல அவங்க வந்து ரெகனைஸ் பண்ணது என்னன்னா, அவங்க வந்து எருசலேம் சொல்லுவாங்க. எருசலேம் தான் எங்களுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறது இன்றைய நாட்கள்ல உள்ள கதை இது பாக்குறோம். ஆனா மற்ற நாடுகள் வந்து அதை வந்து ரெகனைஸ் பண்ணாம இன்னும் டெல்லவியை தான் வந்து தலைநகரமாக பேசுறதை பார்க்கலாம். சோ இதுதான் வந்து எருசலேம் வந்து இருக்கக்கூடிய மேப்பை நம்ம பாக்குறோம். இது வந்து ஜீசஸ் காலத்துல எருசலேம் எப்படி இருந்ததுன்னா, இப்ப ஜீசஸ் காலத்துல நம்ம இந்த ஜெருசலேம் மட்டும் எடுத்து பார்த்தோம்னா பைபிள் அது எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரியும். இந்த எருசலேம்ல தான் ஏரோதனுடைய அரண்மனை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜீசஸ் வந்து முக்கியமா அந்த லாஸ்ட் ஒரு 10 days அவர் இருக்கும்போது வந்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக இருந்த அந்த ஒரு 10 நாட்கள் வந்து முக்கியமா அவர் வந்து எருசலேம்ல தான் அவர் ஊழியம் செஞ்சதை பார்க்கலாம். அந்த 10 நாட்கள் அவர் போன இடம், அதே மாதிரி அந்த லாஸ்டா உணவு இருந்த அந்த பஸ்கா உணவு, அவரை அரெஸ்ட் பண்ணது எல்லாமே இந்த சம்பவங்கள் எல்லாமே எருசலேம்ல நடக்கும். கடைசி அவர் அந்த தேவாலயத்துக்கு போவாரு, எல்லாமே நடக்கும். இந்த டெம்பிள் மவுண்ட்ல தான் சாலமோன் கட்டின அந்த தேவாலயம் இருந்ததா வந்து சொல்றாங்க. இதான் வந்து நம்ம ஜீசஸ் டைம்ல இருந்த ஜெருசலேமோட மேப்பை நம்ம பார்க்கலாம். அங்கதான் இந்த எருசலேமுக்கு வெளியே இருந்த இடத்துலதான் இந்த கொல்கதா அப்படிங்கிற இடத்துல வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை பாக்குறோம். அப்படி ஒவ்வொரு காரியங்களும் எவ்வளவு முக்கியமான இடங்கள் நம்ம பாக்குறோம். இதுக்கப்புறம் வந்து அந்த எருசலேம் வந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த எருசலேம் வந்து பைபிள்ல எருசலேம் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை பத்தி நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஆபிரகாம் காலத்துல அந்த சோதோமினுடைய ராஜா வந்து பேசியிருப்பார். இதுதான் முதலா அப்ப சொல்லப்பட்டது. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் வந்து ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து ஈசாக்கு வந்து பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்காக பலி செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அழைப்பாரு. ஆபிரகாம் அழைப்பாரு. ஆபிரகாம் அழைக்கும் போது நீ மோரியா தேசத்துக்கு போ, அங்க நான் உனக்கு குறிக்கிற ஒரு மலையின் மேல அவனை தகன பலியா செலுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மோரியா தேசம் தான் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம எருசலேம் தேவாலயம் இருந்த இடம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா 2 நாளாகவும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தோம்னா இப்ப வந்து சாலமோன் தேவாலயம் கட்டும் போது சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாய தாவீது காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையின் மேல் அப்படின்னு சொல்லியிருப்போம். சோ அந்த இடத்துலதான் அந்த ஆபிரகாமுக்கு கத்தர் எந்த இடத்துல ஈசாக்கு அழைத்த அந்த இடத்துல வந்து அவர் பலி செலுத்த விடாம தடுத்தாரோ அந்த இடத்துலதான் இந்த ஆலயம் கட்டப்பட்டது பாக்குறோம். சோ இந்த இடத்துல நம்ம வந்து எருசலேம் அப்படின்னு சொல்லிட்டு மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எருசலேமுடைய மலைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இன்னும் நம்ம இந்த இடத்துல யாரு இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல எபூசியர்கள் தான் வந்து குடியிருந்தாங்க. பல வருஷமா இந்த எபூசியர்கள் தான் எருசலேம்ல குடியிருந்தாங்க. இந்த எபூசியர் யார் அப்படின்னா, நோவாவுடைய பையனான ஹாம் அப்படிங்கிற பையனுக்கு பிறந்த கானான் அவனோட ஜெனரேஷன் தான் இந்த எபூசியர். நம்ம இஸ்ரவேலர்கள் வந்து கானான் தேசத்துக்கு போகும்போது கூட பார்த்துக்கோம், வந்து ஏத்தியர் எபூசியர் சொல்லிட்டு இந்த எபூசியரோட பேர் அதிகமா வர பாக்குறோம். ஈவன் தோ இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தை பிடிக்கும் போது கூட அவங்க வந்து இந்த இடத்த வந்து அவங்க வந்து பிடிக்கல. இந்த இடம் வந்து எபூசியர் கையில தான் இருக்கும். நம்ம அதை நம்ம பார்க்கலாம், யோசாவில கூட பார்க்கலாம். எபூசியர் கிட்டதான் இருக்கும். இங்க எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் தான் இருக்கும். எபூசியர் அந்த இடத்துல ரொம்ப வருஷமாவே இருப்பாங்க. இந்த இதெல்லாமே நான் சொல்றது இஸ்ரவேல் இந்த எருசலேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் வாரதுக்கு முன்னாடி
முன்னாடியே இருந்த கதையை நம்ம பாக்குறோம். இது எப்படி இஸ்ரவேலர் கைவசம் வந்துச்சு அப்படின்னா, தாவீது வந்து இந்த இடத்த பிடிப்பார். தாவீது வந்து யுத்தம் பண்ணி எபூசியர் மேல வந்து யுத்தம் பண்ணி 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, தாவீது வந்து யுத்தம் பண்ணி அந்த இடத்த வந்து பிடிப்பாரு. பிடிச்சிட்டு வந்து அதை வந்து அவர் ஒரு கோட்டை அங்க கட்டுவாரு. அந்த இடத்துல தான் தாவீதின் நகரம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் அதுக்கப்புறம் எருசலேம்னு வந்து நமக்கு பேர் வந்ததை பாக்குறோம். இது யூதர்கள் தான் இந்த நேம் வைக்கிறாங்க. அது வந்து தாவீதுடைய நகரம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இந்த இடத்துலதான் நம்ம சாமுவேல் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிற மாதிரி இந்த தாவீது வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது அவங்க நடனம் ஆடிட்டு வருவாங்களா, இதெல்லாம் இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்தது இந்த எருசலேம் இடத்துலதான் நடக்கும். இந்த இடத்துலதான் இங்கதான் வந்து உடன்படிக்கை பெட்டியை வைப்பாங்க. ஓபேதேதோம் வீட்டுல இருந்து கொண்டு வந்து வைக்கிறது, இந்த காரியங்கள் எல்லாமே இந்த எருசலேம் இடத்துல நடக்கும். ஆனா தாவீது வந்து தேவாலயம் கட்ட மாட்டாரு. ஆனா தாவீது அதுக்கு பதிலாக வந்து அவர் ஒரு பேலஸ் அங்க கட்டுவாரு. அவருடைய ஒரு கோட்டை வந்து அந்த இடத்துல இருக்கும். அதை நம்ம பைபிள்ல வாசிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்ப இப்ப வாசிக்கணும். சோ இப்படிதான் இஸ்ரவேலர்கள் எருசலேமே பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு பார்த்தோம்னா, அதுக்கு அடுத்த நம்ம பார்த்தோம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, மறுபடியும் வந்து அசிரியர்கள் கையில இந்த எருசலேம் வந்து போறதை பாக்குறோம். அதுக்கப்புறம் பாபிலோனியர்கள் கையில போவோம். நம்ம அதை கிளியரா பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து எருசலேம் வந்து இஸ்ரவேலர்கள் கையில இருந்து வெளியே போகும். வெளியே போயிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில தான் இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கும். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகி எருசலேம்ல குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்க்க தரிசன வசனம் எழுதும் போது எருசலேம் யூதர்கள் கையில இல்ல. எருசலேம்ல இருந்த மக்கள் யார் அங்க இருந்தாங்க? தாவீதினுடைய அந்த அரசாட்சிக்குள்ள இருந்து அந்த யூதர்களும் இஸ்ரவேலர்களும் எருசலேம்ல இல்ல. அந்த நேரத்துலதான் இந்த தீர்க்க தரிசன வசனம் எழுதுறத நம்ம பாக்குறோம். அவங்க இருந்தாங்க, ஆனா அந்த இடத்துல பெர்ஷியன் ராஜா கீழே இருந்ததை நம்ம பார்ப்போம். சோ இதோட மொத்த ஹிஸ்டரியும் நம்ம பார்த்தோம்னா இந்த சாப்டர்ல பார்க்கலாம். சோ முதல்ல இந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னா, நம்ம பார்த்த மாதிரி எபூசியர்கள் இருந்தாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, கானானியர்கள். அவங்க எபூசியர்கள் முன்னாடி முதல்ல கானானியர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எஜிப்சியன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஜெபூசியன்ஸ். இவங்கதான் அந்த எபூசியர்கள். இந்த எபூசியர்கள் கிட்ட இருந்தா நம்ம பார்த்தது மாதிரி தாவீது சண்டை போட்டு அந்த வாங்குறாரு. இஸ்ரவேலர் கிட்ட போகுது. இஸ்ரவேலர் கிட்ட இருந்து நம்ம வந்து பைபிள் வந்து இந்த 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா அது அசீரியர்கள் கைவசம் போகுது. அங்க இருந்து பாபிலோனியர்கள் கிட்ட போகுது. இந்த பாபிலோனுடைய படையெடுப்பை பத்தி நம்ம நிறைய நம்ம படிச்சிருக்கோம். நேபுகாத்நேச்சருடைய படையெடுப்பு எப்படி நடந்தது, அந்த காலங்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த பாபிலோனியர்கள் கிட்ட இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெர்ஷியன் ராஜா எப்படி நம்ம பார்த்துட்டு வந்து கோரேஸ் மன்னர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலையை அனௌன்ஸ் பண்ணி அங்க போயிட்டு தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்து எஸ்ட்ராவனுடைய தலைமையில அங்க அந்த வேலையெல்லாம் நடக்கிறத பாக்குறோம். சோ இந்த காலகட்டத்துல இந்த பெர்ஷியன் கிங்டம் நடைபெறுகிற இந்த காலகட்டத்துலதான் இந்த தீர்க்க தரிசன வசனம் எழுதப்பட்டதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்தும் சில படையெடுப்புகள் அங்க நடைபெற்றிருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான படையெடுப்புனா ரோமர்களுடைய படையெடுப்பு. ஏன் அப்படின்னா இந்த ரோமருடைய படையெடுப்புலதான் நம்ம வந்து முதல்ல பார்த்தோம்ல ஒரு கோட்டை, ஏரோதினுடைய கோட்டை, அந்த கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்கும். இந்த காலத்துலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சதை பார்த்தோம். இந்த இயேசு கிறிஸ்து அங்க இருக்கும்போதுதான் அந்த ராயனுடைய அந்த ஆளுகை அங்க நடைபெறும். அதான் அதிக இடத்துல அது ராயனுக்கு வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து ராயனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அந்த இடம் வந்து அந்த இடத்துல இருக்கும். அது வந்து யூதர்களுக்கோ இஸ்ரவேலர்களுக்கோ இலவசமா இல்ல அவங்களுடைய இதுல இருக்கு. அவங்களுக்கு ஆலயம் இருக்கும், யூதர்கள் வழிபடுறதுக்கு 2வது செகண்ட் டெம்பிள் இருக்கும். ஆனா வந்து அது வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது, அது ராயனுடைய கட்டுப்பாட்டுலதான் இருக்கும். அதனாலதான் அவங்க வந்து ராயனுக்கு வரி செலுத்திட்டே இருப்பாங்க. நம்ம மத்தேயு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டவருடைய சீஷனை கூட நம்ம பார்க்கலாம். அவன் வந்து ஆயக்காரரா இருப்பான். ஏன்னா வந்து ராயனுக்கு வந்து வரி வசூலிக்கிற ஒரு நபரா வந்து அவர் இருக்கிறத பாக்குறோம். சோ இந்த மாதிரி இவங்க ரோமர் கிட்ட இருந்துச்சு. இது வந்து ரோமர் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்கும். நமக்கு தெரியும் அந்த கிபி 70ஆம் வருஷம் வந்து நடக்கும். அந்த சண்டையில திரும்ப வந்து இஸ்ரவேலர்கள் சிதைஞ்சு போயிருவாங்க. எல்லா தேவாலயம் இடிக்கப்படும். அந்த விஷயம் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் யார்கிட்ட போகுதுன்னா அரேபியர்கள் கிட்ட இல்ல இஸ்லாமியர்கள் கிட்ட போகுது. இந்த இஸ்லாமியர்கள் காலகட்டத்துலதான் இப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த மசூதிகள் எல்லாமே அங்க கட்டியிருப்பாங்க. இந்த இஸ்லாமியர் காலகட்டத்துல நிறைய கிங்டம்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். பல வருஷம் வந்து எருசலேம் வந்து இஸ்லாமியர்களுடைய கையில தான் இருக்கும். அவங்க கிட்டதான் நிறைய இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த சண்டை ஏன் நடக்குதுன்னா இஸ்லாமியர்கள் சொல்றது இது எங்களுடைய தேசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொந்தம் கொண்டாடுகிற காரணம் வந்து இந்த இடத்துல வந்து
இஸ்லாமியர்கள் பல வருஷம் அங்க இருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கைப்படி முகமது நபி அங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. அதனுடைய ஒரு அடையாளமா தான் அங்க அல்கசா அந்த மசூதி இருக்கும். அந்த டெம்பிள் மவுண்ட்ல வந்து அந்த ராக் ஒரு டோம் நம்ம பார்க்கலாம். நம்ம ஜெருசலேம்ல இஸ்ரவேல்னு சொல்லிட்டு நம்ம கூகுள்ல டைப் பண்ணா ஒரு மவுண்டன் ஒரு ஒரு மசூதி ஒண்ணு வரும்ல, அந்த கோல்டன் டோம், அது வந்து அங்க இருக்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே இந்த காலகட்டத்துல நடந்தது. இதுக்கப்புறம் சிலுவை போர் நடக்குது. முதல் சிலுவை போர் நடக்கும். இந்த சிலுவை போர்ல தான் நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். நிறைய பேர் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க இது எங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு இடையில சண்டை நடக்கும். அந்த சிலுவை போர் முதல்ல இவங்க வின் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து இறந்து போறதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப அவங்க கிட்ட போவோம். திரும்ப 2வது சிலுவை போர் நடக்கும். இந்த மாதிரி இந்த இடம் பல இடத்துல போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இந்த 15th செஞ்சுரியில ஒட்டமன் கிட்ட வரும். இந்த ஒட்டமன் வந்து பல வருஷம் அதுக்கப்புறம் ஒரு நிறைய வருஷம் அவங்க கிட்டதான் அவங்களுடைய ஆட்சியில தான் இருக்கும். கடைசியா அது பிரிட்டிஷ் கிட்ட இருந்து போகும். பிரிட்டிஷ் வந்து இஸ்ரவேலர்களுக்கு இதை சுதந்திரமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எப்படி இந்தியா வந்து நமக்கு சுதந்திரமா இந்தியர்கள் கொடுத்தாங்களோ அதே மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ற போதுதான் இதை வந்து இஸ்ரவேலர்கள் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இஸ்ரவேலர் கிட்ட ஃபுல்லா வரல. அப்போ அந்த அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது கூட வரல. ஏன்னா வந்து அவங்க டெல்லவியை தான் அவங்களோட கேபிட்டல் வச்சிருக்காங்க. எருசலேம் வந்து அவங்களோட கேபிட்டலா வைக்கல. இது வந்து 1947 நடந்த ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து 2017 தான் அபிஷியலா டொனால்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணாரு எருசலேம் வந்து அவங்க கேபிட்டலா வந்து நாங்க ரெகனைஸ் பண்றோம். யூஎஸ் வந்து ரெகனைஸ் பண்ணுவாங்க. அவங்க ரெகனைஸ் பண்றது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஒரு கேபிட்டல்ல தான் நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸோட எம்பசி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இந்தியால வந்து யூஎஸோட எம்பசி மெயினா வந்து நமக்கு இங்க டெல்லியில வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கேபிட்டல் தான் மெயினா அவங்க எம்பசி வச்சிருப்பாங்க. அவங்களோட எம்பசியை டெல்லவில இருந்து ஷிஃப்ட் பண்ணி திரும்ப வந்து ஜெருசலேம்ல கொண்டு வைப்பாங்க. இது மூலமா வந்து அவங்க வந்து ரெகனைஸ் பண்றாங்க அது யூதர்களுடைய தேசம். அது வந்து அவங்களுடைய எருசலேம் வந்து யூதர்களுடையது, இஸ்ரவேலர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலத்துல 2017 டொனால்ட் ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு. ஸோ இதுதான் வந்து நம்ம மொத்தமா நம்ம பார்த்த எருசலேமை பார்த்த நம்ம வசனங்கள் நம்ம இது பார்க்குறோம். ஸோ இதுல அந்த இயர் எல்லாமே நம்ம பார்க்குறோம். பைபிள் ரெஃபரன்ஸ் எந்த இடத்துல கொடுத்துருக்கு, சாலமோன் தேவாலயம் கட்டினதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல இந்த வசனங்கள்ல இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்ட சில வசனங்களை பார்த்தோம்னா, சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜாதிகளையும் நான் எருசலேமை தத்தளிப்புக்கு பாத்திரமாக்குவேன். எருசலேம் விரோதமாய் போடப்படும் முச்சிகளை யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமின் சகல ஜாதிகளும் பரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியின் ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடுவார்கள் அப்படின்னு பாக்குறோம். சோ இது இன்னைக்கு வரைக்கும் நம்ம காலகட்டத்துல வர நடந்துட்டு இருக்கு. இதுல நம்ம 1948 இஸ்ரேலர்கள் விடுதலை அடைந்த நாட்களுக்கு அப்புறம் நடைபெற்ற போர்கள், நிறைய போர் வந்து நடந்துட்டு இருக்கும். இதுல நம்ம நாட்கள்ல கூட போர் நடந்துட்டு இருக்கு. இதுல பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸ்ல பார்த்தோம்னா 193 நாடுல 150 நாடுகள் வந்து இஸ்ரேலருக்கு எதிரான நிலைப்பாடை தான் வச்சிருப்பாங்க. சோ இதனாலதான் வந்து நிறைய டைம் வந்து அவங்க கொண்டு வரக்கூடிய லா எல்லாம் ஈஸியா பாஸ் ஆகுற மாதிரி இருக்கும். பட் ட்ரம்ப் வந்து அவங்க யுனைடெட் ஸ்டேட்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனி பவர் இருக்கும். அந்த பவர் யூஸ் பண்ணி அதெல்லாம் கழிச்சு விட்டுட்டு இருப்பாரு. சோ இதுதான் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 6-7 வருஷமா வந்து நம்ம நடந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். சோ இதுதான் இஸ்ரேலர்கள் பத்தி நம்ம பாக்குறோம். அவங்க உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களும் எல்லாருமே அவங்களுக்கு எதிராக வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொன்ன வசனம் எப்படி நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக எப்படி வந்து கிளியரா நிறைவேறுது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா இஸ்ரேலுக்கு ஒரு ப்ராமிஸ் கர்த்தர் கொடுக்கிறாரு. அதனாலேயே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிறாரு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், அதனாலேயே எருசலேமுக்கு விரோதமா வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம இன்னைக்கு கூட நம்ம அதுதான் நம்ம பாக்குறோம் கண் முன்னாடி. எந்தெந்த நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு விரோதமா வருகிறார்களோ அந்த நாட்டுல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அவங்க அழிச்சுட்டே வராங்க. அதுதான் நம்ம வந்து பாக்குறோம். எப்படி கர்த்தர் வந்து ஒரு இடத்திற்கு ஒரு சாதாரண ஒரு இடம், இப்ப எருசலேம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு மலை பிரதேசம், ஒரு சாதாரண நம்ம லாங்குவேஜ் ஒரு நார்மலான ஒரு மலை பிரதேசம். அந்த இடத்திற்கு கர்த்தர் வந்து ஒரு வாக்கு தத்தத்தை வச்சிருக்காரு. ஒரு வசனத்தை, ஒரு தீர்க்க தரிசனத்தை சகரியா தீர்க்கதரிசி மூலம் சொன்னாரு. அதை எப்படி வந்து அவர் நிறைவேற்றுறாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா அதே போல நமக்கும் கர்த்தர் வந்து எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்கள் வச்சிருக்காரு, எவ்வளவு வசனங்கள் நமக்கு கொடுத்திருக்காரு, எவ்வளவு காரியங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம இந்த ஒரு வசன சத்தியத்தின் மூலமா நம்ம எவ்வளவு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த இடத்துல என்னென்ன வசனங்கள் கர்த்தர் சொன்ன, என்னென்ன காரியங்களை கர்த்தர் வந்து சொன்னார்
எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நடைபெறுது. இது வந்து நம்ம தான் சாட்சிகளா இருக்கிறோம். நம்ம பைபிள்ல வந்து யாராவது சேலஞ்ச் பண்றாங்கன்னா இதெல்லாம் நம்ம எடுத்து காமிக்கலாம். இதெல்லாம் எவ்வளவு ஆக்யூரேட்டா நடைபெறுகிறது அப்படின்னு பாக்குறோம். அதே போல நமக்கு கத்தர் வந்து நமக்கு ஒரு ப்ராமிஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா நம்மளே கத்தர் வந்து அவருடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம வந்து அவருடைய மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம கத்தர் அதுக்காக நம்ம படைச்சாரு. நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற நாட்கள்ல அநேக கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே இருக்கும். எப்படி எருசலேமுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு போர்கள், அதுல நம்ம இந்த சிலுவை போர் கதைகள்லாம் நம்ம படிக்கும்போது தெரியும் இவ்வளவு பேர் மரணம் அடைந்தார்கள். இவ்வளவு பேர் மரணம் அடைந்து இவ்வளவு போர்கள் இவ்வளவு கதைகள் இவ்வளவு இருந்தாலும் மறுபடியும் அதை தன்னுடைய ஸ்தானத்துல அதை அமர்த்த வச்சாருன்னா நம்மளையும் கத்தர் ஒரு நாள் இன்னும் வந்து நம்மளுடைய ஸ்தானத்துல, அதாவது நம்ம சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்துக்கு நேரா நம்ம அழைத்து சொல்லணும். ஸோ அந்த ப்ராமிஸ் நம்ம எப்பவுமே அதுக்கு நேரா நம்ம போற மாதிரி இருக்கும். போற மாதிரி நம்ம வைக்கணும். ஏன்னா இஸ்ரவேலர்கள் இன்னைக்கு அந்த வசனத்தை வாசித்தாங்கன்னா, சகரியா தீர்க்கதரிசியின் வசனங்களை வாசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இருக்கும். தன் ஸ்தானத்துல மறுபடியும் எருசலேம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம வந்து 20ஆம் நூற்றாண்டுல இருக்கிற நமக்கு ஒருவேளை எருசலேம் இஸ்ரவேலர்களுடைய மறுபடியும் இஸ்ரவேலர்கள் போய் ஒரு நாடு உருவானது, எருசலேம் உருவானது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனா கடந்த ஒரு 19 நூற்றாண்டுகளை பார்த்தோம்னா அப்படி ஒரு தேசமும் கிடையாது, அப்படி ஒரு இனமே உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டது. ஆனா அப்ப அவங்களுக்கு எல்லாம் இருந்த ஒரே காரியம் என்னன்னா இந்த வசனம். அதே போல நம்மளே இன்னைக்கு உலகத்துல இந்த இப்ப சத்ருவானுடைய கைகள்ல, இந்த உலகத்தின் அதிபதியினுடைய கைகள்ல வைக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்கள்ல நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம், நமக்கு வந்து மறுமையில ஆண்டவருடைய புதிய சரீரத்தை நம்ம பெற்ற ஆண்டவரை பார்க்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வந்து பெற்றிருக்கோம். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற நம்ம இந்த உபத்திரவ நாட்கள்லயும் அதுக்கு நேராக நம்ம கடந்து செல்கிறவர்களா காணப்படணும். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற காரியம் நமக்கு வந்து புரியும். சோ இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்த பகுதிகள். நம்ம இப்ப வந்து ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, அப்பா விசேஷமான அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஒரு சிலராக உங்களுடைய சமூகத்துல கூடி அப்பா உங்களுடைய சமூகத்துல அப்பா சகரியா தீர்க்கதரிசியினால் குறிக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வசனங்களையும் அப்பா அந்த வசனங்கள் எவ்வளவு அப்பா உண்மையாக எவ்வளவு அப்பா அருமையாக இந்த உலகத்துல நிறைவேறினது என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா அந்த வசனங்கள் நிறைவேறி கொஞ்சிருக்கிறது எங்களுடைய நாட்கள்ல அப்பா நாங்கள் சாட்சியாக பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதே போல நீர் இந்த அப்பா இந்த உலகத்துல மனிதனை படைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு ராஜா. அந்த மனிதனை அப்பா நீர் கொண்டு செல்கிறதற்கான அப்பா ஒரு நோக்கம் உண்டு ராஜா. அப்பா அந்த நோக்கத்தை நாங்கள் நம்பி அப்பா நாங்கள் விசுவாசத்தோடு அதற்கு நேராக நாங்கள் திரும்பி வருகிறவர்களாக காணப்பட கத்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தன் ஸ்தானத்துல அப்பா எருசலேமை மறுபடியும் அப்பா நிறுத்த வைக்க முடிந்த உம்மால் ஆண்டவரே. எங்களுக்கும் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்துல எந்த உபத்திரங்கள் எந்த காரியங்கள் அப்பா எந்த தீமைகள் சூழ்ந்திருந்தாலும் கத்தாவே அப்பா எங்களை மறுபடியும் அப்பா எங்களுடைய அப்பா நீ விரும்பின அந்த இடத்துல மறுபடியும் எங்களை கொண்டு போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்துல ஆண்டவரே அப்பா இந்த ஜெபத்துல பங்கு பெற்றவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கத்தர் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்துல இவ்வளவு நேரம் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. மீண்டும் நாங்கள் அப்பா மறுபடியும் இந்த இடத்துல ஜெபத்துல கொண்டு கொடுக்கிறவரை கத்தர் எங்களோட கூட இருங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் மீட்பர் பாதம் கெஞ்சி கேட்கிற நல்ல பிதாவே, ஆமீன். ஆமீன். ரொம்ப அருமையான மெசேஜ் ஷேர் பண்ணீங்க ஜெரிஷ். ஸோ காட் எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் கிங்டம் ஈவன் எருசலேம் அவ்வளோ டிஃபீட்டில் போனாலும் கத்தர் மறுபடியும் தன்னுடைய பிள்ளைகளை தன்னோட ஸ்தானத்தில் நிறுத்தி வைத்தார். ஸோ கத்தருடைய வசனங்கள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே உண்மை. ஸோ ரொம்ப அருமையாக எடுத்து அதை நீங்கள் சொன்னீங்க. ஸோ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பை ஃப்ரெண்ட்ஸ், பை குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம்.